நல்லா இருக்கிறீங்களா? நம்ம வில்லேஜ் அப்படி பேசுறேனுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தென்னம்புள்ளையை பற்றி பார்க்க போகிறோமுங்க. தென்னங்கன்றுலேருந்து அதோட வளர்ச்சி எப்படி, அது எப்படி நடுதல், அந்த மாதிரி அதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோமுங்க. நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோமுங்க. ஏன்னா நாமளும் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் போட்டிருக்கிறோமுங்க. அதனால் நமக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறோம். இது வந்து ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அக்கா தென்னம்புள்ளையை பற்றி சொல்லுங்கள், தென்னம்புள்ளையை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அனுசாக்கண்ணு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா இனி வரக்கூடிய வீடியோ ஃபுல்லாகவே தென்னம்புள்ளையை பற்றி தான் இருக்க போகுது, A to Z வரைக்கும். ஏன்னா நம்ம எப்படி நம்ம செஞ்சுருக்கோம், அதை பற்றி எப்படி நட்டு வச்சுருக்கோம், அது எப்படி நமக்கு எந்த மாதிரி ரகமெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிற பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க போகிறேன். சரி, நானே பேசிகிட்டு இருந்தேன். எப்படி வீடியோக்குள்ளே போகலாங்களா? அட தோப்புக்குள்ளே போய் அப்படி காற்று வாங்கிட்டே பேசலாமுங்க, சரிங்களா? அட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏனுங்க, நீங்கள் இப்போ தோப்பு போடலாம், அதாவது தென்னை மரம் நடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது மரம் எந்த ரகத்தில் எடுக்க போகிறீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த தென்னை மரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நட்டை குட்டை போட்டிருக்கிறோமுங்க, சரிங்களா? இதில் வந்து மொத்தம் 2 ரகம் இருக்குமுங்க, குட்டை நட்டை, நட்டை குட்டை. இதில் எந்த இது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்குதுங்க. சரி அம்மணி, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நட்டை குட்டைன்னு சொன்னோம் இல்லைங்களா? இதோட ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியுது இல்லைங்க, தென்னை மரத்தோட ஆயுள் காலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 120 வருஷமுங்க. 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் அதை வந்து இன்னும் சொல்லப்போனால் ரசாயனம் சேர்க்காம வளர்த்தீங்கன்னா, அதாவது அந்த வேறு என்னது இயற்கை உரம் அதை வச்சு நம்ம வளர்த்தோம்னா 120 வருஷம் அதோட ஆயுள் காலம். இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட சிம்பிளாக சொல்லப்போனால் 3 தலைமுறையை காப்பாற்றக்கூடியது தான் தென்னை மரங்க, சரிங்களா? இப்போ நான் என் தலைமுறைக்கு வச்சேன்னா என்னோடதோ, அடுத்தது எனக்கு அடுத்தது பையனுக்கு அப்புறம் பேரனோ பேத்தியோ அவங்க காலம் வரைக்கும் இது வந்து அந்த 3 தலைமுறையை வந்து காப்பாற்றக்கூடிய சக்தி இந்த தென்னை மரத்துக்கு இருக்குதுங்க. இது நம்ம பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஆனால் இதில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவசரப்பட்டு இந்த தென்னை மரத்துங்களுக்கு ரசாயனம் கட்டுறது, அதாவது மருந்து, கெமிக்கல். இந்த நான் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேங்க, மண் வந்து மலட்டுத்தன்மை ஆகிறதுக்கு காரணமே நம்ம தோப்புக்குள்ளையெல்லாம் களைக்கொல்லி அடிக்கிறனால தான் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை யாரும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்க. எதனால் மண் மல்ட்டத்தன்மை ஆகுதுங்கிறத நான் விரிவாக அதில் சொல்லியிருக்கிறேங்க, சரிங்களா? அதை வந்து நம்ம அப்படி மருந்தெல்லாம் எதுவும் கட்டாமல் ரசாயன பொருள் சேர்க்காமல் இருந்தால் இந்த தென்னை மரத்தோட ஆயுள் காலம் 120. அது நான் சொல்கிற ரகம் குட்டை நட்டை, அது வந்து பார்த்தீங்கன்னா 75 வருஷம், சரிங்களா? அது வந்து இப்போ அந்த குட்டை நட்டைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து அதோட ஆயுள் காலம் வந்து 75 வருஷம். இந்த நட்டை குட்டை வந்து பார்த்தீங்கன்னா 120 வருஷம் இருக்குங்க. அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்டை குட்டை அப்படின்னா நம்ம வந்து மரம் நல்லா ஹைட்டாக போகுங்க, ஆனால் குட்டையிலேருந்தே உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிருங்க. குட்டை நட்டைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் மாதிரிங்க, அது இன்னும் சின்னதுலேருந்தே 3 வருஷத்தில் காய்க்கிறதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து 5 வருஷத்தில் காய்க்கிறதுங்க. இன்னும் சில மரமெல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் 1.5 வருஷம் அது இதுன்னு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரசாயன பொருள் கலந்துருப்பாங்க. அப்படியெல்லாம் காப்பு காய்க்கிறதுல இன்னும் சொல்லப்போனால் அது வந்து குறுகிய காலத்தில் அழிவுக்கூடிய மரங்க. அதெல்லாம் ரொம்ப சின்ன காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரமெல்லாம் செத்து போயிருங்க. இந்த 1.5 வருஷத்தில் காப்பு காய்க்கிறதெல்லாம் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் தான் அந்த மரம் வந்து ஈல்டு எடுக்குமுங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்தை வந்து நம்ம தோண்டிட்டு அக்கட்டை போட்டு வேறு கண்டு தான் நடனமாக இருக்குதுங்க. இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ரகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 தலைமுறையை காப்பாற்றும். 120 வருஷங்கும் போது நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க, சரிங்களா? அதாவது வந்து பார்த்து போட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தோப்பு, அதாவது ஒரு தென்னம்புள்ள நடணும் அப்படின்னா ஒரு தென்னங்கன்று எப்படி எந்த அளவில் நடுறதுன்னு பார்த்திங்கன்னா, 3 அடி அகலம், 3 அடி நீளம், 3 அடி குழி, அந்த குழியோட அளவு, சரிங்களா? இதெல்லாமே 3 அடி இருக்கணுமுங்க. அப்புறம் கேப்பு எத்தனை அடி விடணும்னு கேட்டிங்கன்னா 25 அடி விடணுமுங்க, சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் 25க்கு மேலே கூட விடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அது கீழே விடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மட்டையோட ரகம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தென்னை மரம் ஒவ்வொரு மாதிரி ரகங்கள் மாறும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம தள்ளி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மரமும் நல்லா விலாசமாக உங்களுக்கு வந்து ஈல்டு கொடுக்கறக்கு விலாசமாக இருக்குமுங்க, சரிங்களா? மறந்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியமான அளவு. 25க்கு 25 அடி தள்ளி தான் இருக்கணும், சரிங்களா? ஒரு மரத்துக்கு கேப்பில் 25 அடி, அதாவது இப்படி பார்த்தாலும் 25 அடி கேப்பில் இருக்கணும், இப்படி பார்த்தாலும் 25 அடி கேப்பில் இருக்கணும். பாருங்கள், தெரியுதுங்களா? இப்படி பார்த்தாலும் 25 அடி கேப்பு, அதே இப்படி நீளவாக்கு பார்த்தாலும் 25 கேப்பு, அதாவது 25க்கு 25 இடைவெளி விடணுங்க. அதுக்கு மேலே கூட விடுங்க. இன்னும் சில தோப்புக்காரங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா 27லேருந்து 30 வரைக்கும் கூட விடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லதானுங்க. மரம் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு வந்து விலாசமாக இருக்கிறக்கும், தண்ணி வாயறக்கும், வேர் பரவறக்கும் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குமுங்க, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்து போட்டிங்கன்னா கன்று நடுறது. அதாவது நம்ம இப்போ நாங்கள் ஏற்கனவே நம்ம எல்லாம் தோப்பு ஃபுல்லாகவே வடக்காலையும் எல்லாம் தோப்பு போட்டிருக்குதுங்க, இங்கேயும் ஃபுல்லாக தோப்பு தானுங்க. அதனால் இப்போ நம்ம வந்து எப்படின்னா கன்று நடும்போது நம்ம குழியை தோண்டினதும்
குறைஞ்சது குழி தோண்டி ஒரு 10 நாள் அதை எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே கேப் விட்டுருங்க சரிங்களா. இல்லாட்டி ஒரு வாரமாவது கேப் விட்டுருங்க. ஏன்னா குழி தோண்டும் போது உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற நுண்ணுயிர் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சிகள்லாம் வந்து சாகருக்கு ஒரு 10 நாள் கேப் ஆயிருங்க. குழி வந்து வெறுங்குழியாகவே கிடக்குட்டு ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் அதிகமாக விட முடியலனாலும் ஒரு வாரமாவது கேப் விட்டுருங்க சரிங்களா. குழி தோண்டி ஒரு வாரம் கேப் விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காஞ்ச எருவு இருக்குது பார்த்தீங்களா, சாணி மண்ணுங்க, பச்சையாக போட்டக்கூடாதுங்க, நல்லா காஞ்சிருக்கணுமுங்க. அந்த மாதிரி காஞ்ச எரு மண்ணுமே மணல் கிடைச்சா மணலுங்க, மணல் கிடைக்கலன்னா அந்த காட்டு மண்ணை எடுத்துக்குங்க. ஏன்னா மணல் மேக்ஸிமம் இப்போ அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க, காட்டு மண்ணை எடுத்துங்க. அதாவது குழி தோண்டி இருப்பீங்களா அந்த மண்ணுங்க, இது ரெண்டையும் ஒரு அடி, அதாவது இப்போ 3 அடி தோண்டி இருப்பீங்களா, ஒரு அடி அளவுக்கு கண்டிப்பாக சாணி மண் போட்டுக்கணுமுங்க. அது போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மேலே வந்து கன்றை வைக்கணும் சரிங்களா. தென்னம்புள்ள கன்று வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட அது இல்லை, இருந்தால் நான் உங்களுக்கு இன்னும் நல்லா விரிவாக்கவாக காமிச்சிருப்பேன். தென்னம்புள்ள கன்று வந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் பகுதியில் அதிகமாக அடர் வேர் இருக்கும். அந்த அடர் வேரை வந்து நம்ம வெட்டி விட்டுறணுமுங்க. அதிகமாக அடர் வேர் ஆகாதுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு அடர் வேர் இருந்தால் காய் அழுகி போயிருங்க. அந்த தென்னம்புள்ள வந்து அழுகி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை வந்து அளவாக மட்டும் இருந்தால் போதும், அதை வெட்டிடணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குழியில் வச்சதுக்கப்புறமா போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கெட் கல்லுப்பு சரிங்களா, அதை சுற்றி போடணுமுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தென்னம்பிள்ளை சுற்றி மண் மூடுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கிறேனுங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வேப்ப முன்னாக்கு இருக்கு இல்லைங்களா, அதுங்க, இது ரெண்டையும் கலந்து போடுங்க, அது ரொம்ப நல்லது. இது எதுக்காக இந்த வேப்ப முன்னாக்கு கல்லுப்பெல்லாம் போடுறோம்னா வேரில் வந்து கரையான் பிடிக்காம இருக்கிறதுக்கு தாங்க இந்த கல்லுப்பு வேப்ப முன்னாக்கெல்லாம் போடுறோமுங்க. இல்லாட்டினா தென்னம்புளை வச்ச உடனேயே உங்களுக்கு வேரில் வந்து கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கரையான் பிடிக்காம இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சாணி மண் உரமெல்லாம் நம்ம குழி தோண்டினதுமே போடுறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு நம்ம இதுக்கு எந்த ஒரு உரமே கொடுக்க போகிறது இல்லைங்க சரிங்களா. தண்ணி மட்டும்தான் பாய்க்க போகிறோம், வேற எந்த ஒரு உரமும் இந்த தென்னை மரத்துக்கு கொடுக்க போகிறது இல்லை. அதே மாதிரி இந்த குட்டை நட்டை வந்து 3 வருஷத்தில் காப்புக்கு வருங்க. நட்டை குட்டைங்கிறது 5 வருஷம் காப்புக்கு வரும். ஆனால் 5 வருஷம் கழித்து வந்தாலும் மரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுங்க, இன்னும் நிறையா உங்களுக்கு ஈல்டு அதிகமாக வரக்கூடிய இதுவும் கூட சொல்லலாமுங்க சரிங்களா. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி நீங்கள் கன்று நட்டதுக்கு அப்புறமா தண்ணி வந்து அதுக்கு எப்படி பாய்க்கணும்னா, நாங்களாம் ஃபுல்லாக சொட்டு நீர் போட்டுருக்குறோம், இல்லை நீங்கள் வாய்க்கா தண்ணி பாய்ச்சாலும் சரிங்க, ஒருத்தனுக்கு சௌகரியம் எப்படியோ அப்படிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வரீங்க இதெல்லாம் சொட்டு நீருங்க, சொட்டு நீர்னா சொட்டு சொட்டாக வருங்க. சொட்டு நீர் ஓஸ் போட்டுருக்குறவங்க ஆனால் தண்ணி நல்லா வேகமாக தான் வருங்க, வட்டைப்பாத்தி பிடிச்சி வச்சுருக்கிறவங்க. ஆனால் நீங்கள் இப்போ அதில் விடும்போது 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வாய்க்கிற மாதிரி இருக்குங்க சரிங்களா. 4 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் கன்று வச்சு 4 நாளைக்கு, அதாவது 6 மாதம் கண்டினியூவாக 4 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் தண்ணி பாய்க்கணுமுங்க. நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு தண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மரம் நல்ல வளர்ச்சியும் செழிப்பும் இருக்குமுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா காட்டிலையும் போடலாமா அப்படின்னு சில பேருங்க எப்படி சொல்கிறது, களிமண் காட்டில் தென்னை மரம் வளர்த்துறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் களிமண் காட்டில் தென்னை மரம் வளராதுங்க. அதேமாரி அது சில பேர் போடுறாங்க. ஆனால் அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஆயுள் காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு தோட்டத்துக்காரங்க போட்டு நாங்கள் அதை போய் நேர்லேயே பார்த்துருக்கோம். அதோட ஆயுள் காலம் வந்து ரொம்ப குறைவுங்க. களிமண் காட்டில் முடிஞ்ச வரைக்கும் தென்னம்புளையை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சரிங்களா. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து குழி தோண்டும் போது 3க்கு 3, அதாவது 3 அடி அகலம், 3 அடி நீளம், 3 அடி அளவு குழிங்க சரிங்களா. ஒரு வேளை இப்போல்லாம் நம்ம பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜேசிபி வச்சு குழி தோண்டுறாங்க. நீங்கள் ஜேசிபி வச்சு குழி தோண்டுற மாதிரி இருந்தாலும் அந்த பெரிய பக்கெட்டில் ஒரு பக்கெட்டி மண் எடுத்திங்கன்னா போதும், அதுக்கு சரியான அளவு. மறக்காமல் ஒரு அடி அளவுக்கு நீங்கள் குப்பை மண் போட்டுருங்க, அது ரொம்ப முக்கியம். சாணி மக்கி போன குப்பை மண் சரிங்களா, அது ரொம்ப முக்கியம். குப்பை மண்ணுன்னா அதானுங்க சாணி மண்ணுங்க. சாணி மண் வந்து நல்லா மக்கி இருக்கணுமுங்க. எக்காந்து கொண்டும் பச்சை சாணியாக போட்டுறாதீங்க, ஏன்னா உடனே கரையான் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா காஞ்சி வறண்ட குப்பை மண்ணை போடுங்க. ஏனுங்க வீடியோவில் முழுசாக பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, வெயில் வேறு பட்டை கிளப்புதுங்க. ஒரு இளநி போட்டு போகலான்ட்டுங்க, அப்படி தோப்பறைக்கு பண்ணிட்டோம். சரி, ஒரு இளநி குடிக்காமல் போனால் நல்லாவா இருக்குங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பெருசாக இளநி வர்றக்கும் சில சீக்ரெட்டான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ முழுசாக போட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயமுங்க, புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க சரிங்களா. அப்புறம் உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலுமே கமெண்டில் கேளுங்க. தென்னை மரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேங்க. சரி, போயிட்டு வரட்டுங்களா. நான் உங்கள் வில்லேஜ் அம்மனிங்கோ, இளநீ முழுசாக குடிச்சு போட்டு போடணுங்க.